ஜனவரி 12 வர்றதுக்குள்ள கண்டிப்பா வெள்ளத்தில் மிதக்குங்க. இந்த மாவட்டங்கள் சொல்லப் போற எல்லா மாவட்டமும் ஜனவரி 12 வர்றதுக்குள்ள கண்டிப்பாக வெள்ளத்துல மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தாழ்வான பகுதியில இருக்கீங்க பாருங்க. நீங்கலாம் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் இங்கெல்லாம் தாழ்வான பகுதியில இருக்கீங்கல்ல, நீங்கலாம் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. கொஞ்சம் மழை வந்தாலே எங்க வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துரும் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து இப்பவே பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. கொஞ்சம் மழை வந்தாலே எங்க ஏரியா ஃபுல்லா தண்ணியா வந்துரும், எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் அப்படிங்கிறவங்க பாதுகாப்பான இடத்துக்கு இப்பவே போயிருங்க. ஏன்னா மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு. தாழ்வான பகுதிகள் கண்டிப்பா பாதிக்கப்படும். வெள்ள நீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு. தாழ்வான பகுதிகள் இங்க இருக்கிறவங்க அது மாரி கடலோர பகுதிகள், கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள். எங்க வீடு வந்து பீச்ல எங்க மொட்டை மாடியில இருந்து எட்டி பார்த்தா பீச் தெரியும் ப்ரோ அப்படிலாம் சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு சேஃப் ஆயிருங்க. அதனால வீட்டு மாடியில இருந்து எட்டி பார்த்தாலே பீச் தெரியும் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் உஷாராகிடுங்க. மழை ரொம்ப மோசமா இருக்கு. கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்துல மழை இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் உறுதியாகி இருக்கிறது. இன்று முதலாக நீங்க மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் மழை காணப்படும். நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிளிக் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதே மாதிரி ஸ்டோர்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். சிறந்த சலுகையில் 90% வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். ₹1 கூட நிறைய பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நமக்கு கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏற்கனவே இது ஒரு தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கு. தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாக மாறியாச்சு. தொடர்ந்து ஒரு தாழ்வு மண்டலமாக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு. இது மேலும் மேற்கு வடமேற்கு, அதாவது இலங்கை ஒட்டி வந்து அதன் பிறகு மீண்டும் டிட்டுவா புயல் மாதிரியே, டிட்டுவா புயல் எப்படி இலங்கையில வந்து அப்புறம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்தது, அது போல இது இலங்கையை ஒட்டி வந்து அதன் பிறகு தமிழகத்துல கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சொல்றவங்க இந்த டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, வட தமிழக கடலோர மாவட்டங்கள், எல்லா கடலோர பகுதிகளிலும் எங்க கரையை கடந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த பகுதியில கரையை கடந்தாலும் எல்லா கடலோர மாவட்டங்களுக்கும் கனம் முதல் மிக கனமழையாக உறுதியாக நமக்கு பதிவாகும். 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மாவட்டத்துல உறுதியாக மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக தமிழக கடலோரங்களை நெருங்கி முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும். அப்போ தமிழக கடலோரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் இது நெருங்கி வந்து குறிப்பா நமக்கு நாகப்பட்டினத்துக்கும் அந்த இலங்கைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடந்து ராமநாதபுரம் வழியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் அதிக மழை நிச்சயமாக கிடைக்கும். முதற்கட்டமாக நம்ம டெல்டாவில் அதிக மழை, இரண்டாவதாக வட தமிழக கடலோரங்கள், மூன்றாவதாக தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். இப்போ மாவட்ட வாரியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை உறுதியாகி இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையில மழை வருமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நிறைய பேர் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. உங்களுக்கும் மழை உண்டு. சென்னையில் ஆரம்பித்து தான் நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். அதே மாதிரி விழுப்புரம் மற்றும் கடலூரிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. கடலூர் மாவட்டத்தில் சொல்லணும்னா எல்லா ஊர் பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு டைம் கிடையாது. அதனால சுருக்கமாக வானிலை அறிக்கையை சொல்லிட்டு நம்ம கடந்து போக போறோம். கடலூர் முழுவதுமாக, விழுப்புரம் முழுவதுமாக, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு முழுவதுமாக முதல் மிக கனமழை பெய்யும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், மிக முக்கியமான டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி போன்ற இடங்கள், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவாரூர் போன்ற இடங்கள், மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால் இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவு, மிக கனமழை மற்றும் காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்படும். 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற இடங்களிலும் அதிக மழை பொழிவுகள் மிக கனமழையாக டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம்.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும், அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் தீவிரமடையும். இன்று, நாளை, நாளை மறுநாள் மட்டும் 3 நாட்கள் மட்டும் மழை கிடைக்கும். சில மாவட்டங்களில் ஆரம்பத்தில் மழை தொடங்காதது மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் கடுமையான கனமழையானது வெளுத்து வாங்கிடும். அப்போ கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பார்த்தோம். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளில் காற்றும் இருக்கு, மழையும் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காற்றும் இருக்கு, மழையும் இருக்கு. தனுஷ்கோடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட இடங்கள், கீழக்கரை, முதுகளத்தூர்ல 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான தரைக்காற்று, சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரத்தில் மழையும் கனமழையும் இருக்கு. அதே சமயங்களில் பலமான சூறாவளி காற்றும் வீசக்கூடும். புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர், திருச்செந்தூர், இது போன்ற பல இடங்கள், திருச்செந்தூரினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் எல்லா இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். காற்றுடைய வேகம், கடல் சீற்றம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கடல் சீற்றம் மற்றும் காற்றுடைய வேகம் தென் மாவட்டத்தில் மிக கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும். மிதமான மழையாக பெரும்பாலும் எதிர்பார்த்தாலும் கடலோரத்தில் கனமழையாக இருக்கும். தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் அந்த கடலோரத்தில் கனமழையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மிதமான மழை மட்டும்தான். ஏன்னா மதுரையிலிருந்து சிவகங்கை வரைக்கும் நிறைய இடங்கள்ல மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மழை கிடைக்கும், ஆனால் வந்து ஒரு மிதமான மழை, கனமழை, வெள்ளப்பெருக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு கனமழை மட்டும் பகுதியாக நிச்சயமாக தென் மாவட்டங்களிலும் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கனமழையும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் நாளை முதல் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக தான் நமக்கு மிதமான மழை பெய்யும். நாளையிலிருந்து உள் மாவட்டத்தில் மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதிகாலை நேரங்கள், காலை நேரங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டத்தில் 10, 11 தேதிகளில் உள் மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்களில் 9, 10, 11, அதாவது இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கும், உள் மாவட்டத்தில் நாளை முதல் அடுத்த 1 தினங்களுக்கும் மழை பொழிவுகள் தீவிரமடைந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூரில் தொடர்ந்து பனிப்பொழிவை நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு பனிப்பொழிவு தீவிரமடையும். மழை வாய்ப்பு மிதமான மழை தான், பெருசாக நமக்கு எதுவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் இல்லை. தேனி, தென்காசி இயல்பு நிலையாக இருக்கும். சில சமயங்களில் வேணால் ஓரளவு மிதமான மழை வரலாம். அதுக்காக நமக்கு மழையே பெய்யாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மழை பெய்யும், அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்க வாய்ப்பு. சில இடங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையுமாக கடலோர மாவட்டத்தில் கொட்டி தீர்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமான மலை பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே, சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தமிழக கடலோரங்களில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்து காணப்படும். 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கும். கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உஷாராகிடுங்க மீனவர்கள். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு தனியாக ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுலேயுமே நீங்க போய் பாருங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் நீங்க வாங்கிக்கலாம். சிறந்த சலுகையில, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல, ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அதனால வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க.